பிரைஸ் அலாட். காலை ஜெபம். இந்த நாட்களிலே ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது: முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்செடிகளுக்கு பதிலாக மிருதுவச் செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிற பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, முட்செடிகளுக்கு பதிலாக தேவதாரு விருட்சங்கள் அந்த இடத்திலே உண்டாகும். தேவதாரு விருட்சங்கள் மாத்திரமல்ல, காஞ்செடிகளுக்கு பதிலாக மிருதுவச் செடிகள் எழும்பும். பிரியமானவர்களே, அநேகருக்கு பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாக தேவன் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் மாற்றி அமைக்க வல்லவராயிருக்கிறார். நீ எப்படிப்பட்ட நிர்மூலமான இடத்தில் இருந்தாலும் நிர்மூலமாகாத நித்திய கீர்த்தியாக தேவன் உங்கள் குடும்பத்தை மாற்ற வல்லவராயிருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புக்கு அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த 6ஆம் தேதி 3ஆம் மாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாய் இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, அவர்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட போராட்டத்தில் இருந்தாலும், ஆண்டவரே, கலைகள் நிறைந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த இடம் தேவதாரு விருட்சமாய் மாற்றுகிறபடியாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். காஞ்செடிகள் இருந்தாலும் அந்த இடத்துல மிருதுவச் செடிகளை எழும்பச் செய்கிறபடியாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நிர்மூலமாகாத நித்திய கீர்த்தியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமக்கென்று நீர் வேறுபரித்து ஆசிர்வதித்து உயர்த்துங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசிர்வதிங்க. அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் அலாட்.